நிறைய விதமான இடர்பாடுகள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்து முடிக்க வேண்டிய அல்லது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தைக்கு தமிழ்ல கவன சிதறல். கவன சிதறல்னா, நீங்க ரோட்ல ஓடிட்டு இருக்கு, வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்? டிரைவிங்ல இருக்கணும். திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது, நீங்க அந்த எஸ்எம்எஸ் படிக்க முடியுமா? அப்போ உங்க கவனம் எங்க இருக்கணும்? ரோட்ல இருக்கணும். ஆனா ஒரு ஃபோன் எஸ்எம்எஸ் வருது, இல்ல ஃபோன் கால் வருது, நீங்க அதை எடுத்து பாக்குறீங்க. திடீரென்று எதிர்க்க ஒரு லாரி வருது, உங்களை அறியாமையே உங்க கார் என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க. அப்படி திரும்புறதுக்குள்ள என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க. அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி அந்த காரு ஆட்கள் எல்லாமே. கவனிங்க, இன்றைக்கு வாழ்க்கையில நாம் போக வேண்டிய பாதையில நம்ம போய் சேர்ந்து முடிக்காதபடி பிசாசு நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை, நிறைய கவன சிதறலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். அதுவும் குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்துக்கள் காலையிலே எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சுட்டு 2 துளசி இலையை சாப்பிட்டுட்டு அந்த துளசி செடியை ஒரு 3 முறை சுத்திட்டு என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி தோப்பு காரணம் 10 தோப்பு காரணம் போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? புத்தகத்தை வச்சு படிப்பாங்க. மண்டையில நல்லா இருக்கும் படிப்பு, நல்ல மண்டையில. அந்த பிள்ளைங்க போய் ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் எடுப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. 100க்கு 98. 98 மார்க் எடுத்துட்டு அழுவாங்க. மிஸ் 2 மார்க் நீங்க விட்டுட்டீங்க மிஸ் அப்படின்னு சொன்னம்மா. 98 இருக்கேம்மா. இல்ல மிஸ், அந்த 2 மார்க் போடல, எங்க அப்பா என்ன அடிப்பார் மிஸ். ஆனா இன்னொரு பிள்ளை 2 மார்க் தான் எடுத்திருக்கோம், ஆனா சிரிச்சிட்டு இருக்கோம். என்ன நீ 2 மார்க் எடுத்துட்டு சிரிக்கிறே, எங்க அப்பா என்ன அடிப்பார் தெரியுமா, 2 மார்க் போயிடுச்சுன்னா. அது சொல்லும், போய் உங்க அப்பாட்ட சொல்ல, அந்த 2 மார்க் நான் எடுத்துட்டேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அல்லேலூயா. அது 2 மார்க் எடுத்துட்டு சிரிக்கும், இது 98 மார்க் எடுத்துட்டு அழுவோம். காலையிலே எழுந்து உட்கார்ந்து படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர. ஆனால் நம்முடைய சபைகளிலே தேவனை அறிந்த நாம் ஒருவேளை அந்த மாதிரி எழுந்து பிள்ளைங்களெல்லாம் 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில குளிக்க வச்சு, ஒரு அதிகாரம் பைபிளை வாசிக்க வச்சு, மனப்பாட வசனம் சொல்ல வச்சு, அதற்கப்புறம் அவங்கள 5 மணிக்கு கையில புக்கு கொடுத்து படி அப்படின்னு. இப்ப எங்க வீட்டுல ஷானு எழுந்த உடனே முன்னாடிலாம் குட் மார்னிங் டேடி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து என் கூட உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே ஒரு 15 நிமிஷம் என் கூட உறக்கும். இப்போ எழுந்த உடனே அப்படியே தேடுவான். என்ன தேடுவானா, போன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறோம், எங்க லேப்டாப் இருக்கு. நான் சொன்னேன், எங்க வேர் இஸ் குட் மார்னிங், அதெல்லாம் போயிடுச்சு. எழுந்த உடனே போனு. இப்போ எனக்கு போனு 24 ஹவர்ஸ் நான் நோண்டிட்டே இருப்பேன், நான் நிறைய கால் பண்ணுவேன். அதனால இந்த எப்படிதான் இந்த போனை நேவிகேட் பண்றதுன்னு தெரியல. எழுந்த உடனே போனு. அப்புறம் போன்ல ஆடியோ பைபிள் போட்டு கொடுத்தேன். அதை 15 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பழைய பார்க்க. இப்போ வந்து போனை வாங்குறதுக்கு ஐ வாண்ட் ஆடியோ பைபிள், போனை கொடுன்னு. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் ஏமாத்திட்டு அப்ப நான் நினைக்கிறேன், பாத்தீங்களா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி இந்த போக்குல போகுது. என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி வளர்ந்தவர்களுக்கு பல விதமான தீய நண்பர்கள், அதுக்கப்புறம் தவறான பழக்கம், சிகரெட்டு, குடி, மதுபானம், அதற்கப்புறம் நெகட்டிவாவே பேசி கொண்டிருக்கிற மக்களை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், நீங்கள் சிந்திக்கவே கூடாதபடி உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக்கான பீப்புள்,
டாக்ஸிக் பீப்புள் என்று சொல்றோம். டாக்ஸிக் என்று சொன்னால், நீங்கள் சிலரோட பழகுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கும், பதட்டத்தோடவே அவர்களுடைய வாழ்க்கை போகும், பயத்தோடவே இருக்கும், ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு பயம் எப்பொழுது இருந்துட்டே இருக்கும். என்னால ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல, எனக்கு பயமாவே இருக்குன்னா, யூ ஆர் இன் அ டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் ஒரு டிப்ரெஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறீங்கன்னா, நீங்க அப்படிப்பட்ட டாக்ஸிக்கான சூழல இருந்து வெளியே வர வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், நீங்கள் எதை அடைய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும், நீங்கள் லக்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடைய வேண்டிய லக்கு என்பது உங்களுடைய வாழ்க்கையில அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு லக்காக இருக்க வேண்டும். நான் அடைய போகிற என்னுடைய வாழ்க்கையிலே லக்குகள், தரிசனங்கள், அது தேவனை மகிமைப்படுத்துகிற தரிசனமா அல்லது என்னை இந்த உலகத்தின் பக்கத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரு தரிசனமா என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். எபிரேயர் 11:1 சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசம் ஆனது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது. இன்னைக்கு காலையில 4th டைமென்ஷன் என்ற ஒரு தலைப்புல பேசினேன். 3D. எத்தனை பேர் 3D எஃபெக்ட்ல படம் பார்த்துருக்கீங்க? மேபி பார்த்துருக்கீங்க. ஏன்னா சினிமா தியேட்டர் போற பழக்கம் யாருக்கும் இல்லை. 3D எஃபெக்ட்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன நேர்ல பாக்குறீங்க அப்படிதானே? முன்னாடி போன வாரம் எதுல பார்த்துருப்பீங்க? டிவில பார்த்ததுக்கும் இங்க நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? டெப்தா தெரியுதா? டிவில நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறது மாதிரி தெரியும், புதுசா வந்து பார்த்தா பயங்கர வெள்ளைக்கார மாதிரி இருக்கிற நினைச்சேன். நேர்ல வந்து பார்த்தா இது பிரவுன் நம்ம ஆளு அப்படின்னு. அப்படிதானே? அந்த டிவி ஏமாத்தம். அப்படிதானே? சத்தமா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அப்போ நேர்ல பாக்குறதுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு பிளாட் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது அப்படி நேச்சுரலா பாக்குறீங்க. அப்போ சினிமால அப்படிப்பட்ட சாதனை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து காஷ்மீரை பார்த்திருக்க மாட்டீங்க. காஷ்மீருக்குள்ள நீங்க போனா எப்படி இருக்கும், அதே வந்து உங்களை படமா காமிப்பாங்க. அப்படியே நேச்சுரலா நீங்க அங்க நடக்கிறது போலவே நீங்க அப்படியே உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். 3D எஃபெக்ட்ல காமிப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஒரு படத்தை தத்ரூபமாகவே அப்படியே காண்பிக்கக்கூடிய திறன் 3 பரிமாணங்கள்ல அது காமிச்சிரும். அந்த 3D என்னன்றது எனக்கு தெரியல. அந்த 3Dக்கு அர்த்தம் என்னன்னு ஒருவேளை எடுத்து போடுங்க. ஆனா இது கண்ணால, அது கண்களால பார்க்கக்கூடிய பரிமாணம். அது என்ன பண்ணலாம் நம்முடைய கண்களால. ஆனால் 4வது பரிமாணம் ஒன்று இருக்கிறது, அது விசுவாச பரிமாணம். அதை வந்து ஆவிக்குரிய கண்ணால தான் பார்க்க முடியும். எதால பார்க்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்களால மட்டுமே அதை வந்து நீங்க 3D டைமென்ஷன்ல பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள்ல தான் அதை பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கறதற்கு உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய புரிதல், அந்த டிசர்னிங். பிரைஸ் தி லார்ட். பால் எங்கீச்சுவை குறித்து சொன்னேன். அவர் சொன்னாரு, ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு சைக்கிளை வாங்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அந்த சைக்கிள் அப்ப அந்த காலத்துல சவுத் கொரியாலே கிடையாது, அமெரிக்கால தான் அந்த சைக்கிள் உண்டு. அது அவருக்கு வேணும். அந்த காலத்துல காரம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. இது 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அந்த சைக்கிள் ரொம்ப ஒரு காஸ்ட்லியானது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். அது ஊழியத்துக்கு இருந்தால் நன்றாய் இருக்கும் என்று அவர் ஆசைப்பட்டு, ஆனா அதை வாங்கறதுக்கு முடியாது, ஏன்னா அவ்வளவு விலை. அப்போ அது வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு வசதி இல்லை, அதை பெற்றுக்கொள்றதுக்கான சூழல் இல்லை. இருந்தாலும் அது அவருக்கு தேவையா இருந்தது. அப்போ அதற்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அது சொன்னால், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அது கிடைக்கும் உண்மையாக. அப்ப நான் உண்மையாகவே அதை நான் நம்புகிறேன் என்பதை எப்படி நான் அதை ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் சபைக்கு வந்தார். அன்னைக்கு
அந்த சபையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்குல்ல, இந்த தார்பா இருக்குல்ல, அந்த தார்பானால கட்டின ஒரு இடம். ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவருடைய வீடு, ஸ்கிரீனுக்கு முன்னாடி தான் சர்ச்சு. ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்னது? அப்ப அவரு வந்து ஆராதனை சொன்னாரு, எனக்கு கத்தர் ஒரு நல்ல, நான் விரும்பின மாதிரியே எனக்கு வெள்ளை கலர்ல ஒரு நல்ல சைக்கிள் ஆண்டர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன். சபை விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பிரசங்கத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சைக்கிளை எப்போ பார்க்கணும், எப்போ சர்ச் முடியும்னு. சர்ச் முடிஞ்சது, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்கிரீனை விலக்கி போய் புது சைக்கிளை என்ன பண்ணாங்க, பார்த்தா குண்டான் சட்டி இதுதான் இருக்கு, டம்ளர் ட்ரம் தான் இருக்கு. எங்க பாஸ்டர் சைக்கிள் எங்க? அவர் சொன்னாராம், சைக்கிள் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் மந்த் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன், அது வெளியே வர்றதுக்கு இன்னும் 8-9 மாசம். அல்லேலூயா. அப்போ எல்லாம் சிரிச்சாங்களாம், இது என்ன பாஸ்டர், சைக்கிள்ல பிரெக்னென்ட் ஆன முதல் ஆள் நீங்க தான் இருப்பீங்க, நாங்க குழந்தைய பிரெக்னென்ட் ஆனாலும் சைக்கிள்ல பிரெக்னென்ட் ஆகிருக்கிற ஆள் நீங்க தான் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தை அவர் சொல்ற, நான் கர்ப்பம் தரித்தேன். அந்த தரிசனத்தை என்ன பண்ண நானு, அந்த தரிசனம் வளரும்படி. ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கும் பொழுது அந்த குழந்தை வளருவதற்கு அந்த தாய் தன்னால் முடிந்த எல்லா தியாகத்தையும் அவள் செய்கிறாள். ஆமென். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. சில மீன்களை சாப்பிடணும். பப்பாளி பழத்தை அந்த முதல் 3 மாசம், 8வது மாசம் சாப்பிடணும். ஆனா 3வது மாசம், அது 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க சாப்பிட மாட்டாங்க. திராட்சை பழம் என்ன பண்றாங்க, கிரேப் ஜூஸ் சொல்லுங்க, கிரேப் ஜூஸ் என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கின் கலர் என்ன பண்ணும், அது மாத்திரும், கருப்பா. ஏன்னா வெள்ளையாகணும்னு சொல்லி கிரேப் ஜூஸை குடிச்சிடாதீங்க, கருப்பாயிடும். அப்போ கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தரிசனத்தை நாம ஒரு குழந்தைய போல பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தரிசனத்துக்கு பொருந்தாத, தரிசனத்தை சாகடிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரவே. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தரிசனத்தை சாகடிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் உன் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, நீ கொண்டு வரவே. இன்னைக்கு உங்க தரிசனம் வந்து சாகுவதற்கு பிசாசானவன் பல விதமான காரியங்களை. ஆமென். உன் தரிசனம் அழியணும்னா எதை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கையில உன் தரிசனம் அவுட் ஆகுமோ அது எல்லாத்தையும் பிசாசு கொண்டு வருவான். உன்னை அவன் தவறான பாதைக்கு கொண்டு போவான். ஆமென். நீ உன்னுடைய தரிசனத்துல நீ போகாதபடி உன்னை எப்படியெல்லாம் அந்த தரிசனத்துல உன்னை ஸ்லோ பண்ண முடியுமோ எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த தரிசனத்தை நீ பத்திரத்தோடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா கவனத்தோடும் இந்த வேத வசனம் என்கிற அழியாத வித்து உன்னுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிற வரையிலும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடனே கூட உங்க தரிசனத்தை உயிர் கொடுத்துட்டே இருக்கணும் அடிக்கடி. அல்லேலூயா. ஒரு பாலகிச்சு சொல்றாரு, இந்த தரிசனத்தை நான் அடையிற வரையிலும் அந்த தரிசனத்தை நான் உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். அறிக்கை செய்கிறது என்ன பண்றதுங்க, அறிக்கை. உடைய மனதை நீங்கள் எப்பொழுதும் தேவனோடு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற வரையிலும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, எதிர்மறையானதை பேசக்கூடாது. எப்பொழுதும் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல கான்ஸ்டன்டா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், டிவி பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க எழுதியிருக்கு சொல்லுங்க பாஸ்டர், பைபிள்ல போட்டிருக்கா? அல்லேலூயா. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு எங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கா அப்படி நிறைய பேர் கேட்பான். சொன்ன பாஸ்டர் ஏன் சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொல்றீங்க, எங்க பைபிள் எங்க போட்டிருக்கு சொல்லுங்க. பைபிள் எல்லாம் நீங்க டெய்லியும் இன்னைக்கு நான் என்ன கலர் சட்டை வாங்கணும் பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படியே தேடி வாங்குறீங்க, அப்படியே வாங்குறீங்க. அப்படின்னா எது பைபிள்ல போட்டிருக்கா இருக்குதா என்றது அல்ல, அதனாலே நாம் சில காரியங்களை செய்கிறது அல்ல. நாம் சில காரியங்களை ஏன் தவிர்க்கிறோம்? இந்த
சினிமா பார்க்க கூடாது என்று சொன்னேன். அது பைபிள் எங்க இருக்கா அப்படின்னா, நேரடியா சினிமா பார்க்க கூடாதுன்னு போடல. ஆனால் நீதிமொழியில இருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, அதுல இருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று. ஏன்னா நீங்கள் உங்களுடைய மனம் என்கிறது, உங்களுடைய மனதிலே வேத வசனத்தை தவிர அதுக்கு கான்ட்ரரியா வேற எதனா உள்ள நுழைஞ்சதுன்னா, தண்ணியும் பாலும் கலந்தது போல அது உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை உங்களிடத்திலிருந்து எடுத்து மாம்ச சிந்தையை உங்களுக்குள்ள போட்டுடும். என்ன போட்டுரும்? அது மாம்ச சிந்தையை. அப்போ அந்த தவறான எண்ணங்கள், காட்சிகள், உலகத்தினுடைய ஞானம் அது உங்களுக்குள்ளே வந்து அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்? இந்த வசனம் முழுமையாக கிரியை செய்யக்கூடாதபடி அது உங்களுக்குள்ளே உலக ஞானத்தை அது கொண்டு வந்து வைக்கும். அப்போ குழந்தை என்ன ஆயிடுது? அந்த மஞ்சா காமல இருக்கிற ஒரு நபர் அந்த பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறந்தது, ஆனா செத்து போய் பிறகுது. எப்படி பிறகுது குழந்தை? அப்போ இன்னைக்கு அநேகருடைய தரிசனமும் செத்து போயிடுச்சு. அநேகருடைய தரிசனம் மரித்து விட்டது. அநேகருடைய தரிசனம் பிறக்கவே இல்லை. அல்லது அந்த தரிசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அழியாத வித்தை நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அழியாத வித்தை என்ன பண்ணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக. யாரோ சொன்னாங்க, போன 2 வாரத்துல யாரோ சொன்னாங்க, யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, யாரோ சொன்னாங்க, அருணுடைய சொந்தக்காரங்க நினைக்கிறேன், இந்த வண்டியில போகும் பொழுது எதுவாயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், எப்பா அவ்வளோ இத்தனை வருஷம் அவ்வளோ காசு செலவு பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணி ஆயிருக்கு, ஒரு 500 ரூபாய் டாக்ஸில போயிருந்து அந்த இதை பண்ணிருக்கணும், பஸ்ல அந்த யாரோ வண்டியை வேகமா ஓட்டினதுனால அந்த. நான் சொன்னேன், அப்போ கவனிங்க, என்ன பண்ணிருக்கணும் அந்த மாதிரி நேரத்துல பஸ்ல என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? பைக்ல என்ன பண்ணக்கூடாது? பஸ்ல ரொம்பவும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ரொம்பவும். என்னுடைய மனைவி எனக்கு அவங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஒன்னா சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் நான் கன்சீவ் ஆகுவேன், அபாயிண்ட் ஆயிடும். ஒவ்வொரு முறையும் நான் கன்சீவ் ஆகுவேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என் ஒய்ஃபு சொன்னாங்க, வேலையை விட்டுடு, குழந்தை நிற்கும். வேலைய சத்தமா சொல்லுங்க, வேலைய சொன்னாங்க. என்ன மீனா நீ இது சொல்ற? எனக்கு 25,000 ரூபாய் சம்பளம், நான் தான் சிங்கிள் மேனு, எங்க வீட்டுக்காரர் கம்மியா சம்பாதிக்கிறதுனால. நான் சொன்னேன், குழந்தை வேணுமா வேலை வேணுமா? வேலையை விட்டு அவங்க சொன்ன மாதிரி சரி நீ வேலையை விட்டு அடுத்த 3 மாசத்துல நின்று 8 மாசத்துல குழந்தைய பெற்றுக்கொண்டாங்க. ஏன்? அந்த வித்தை நீங்கள் பாதுகாக்கிற விதத்திலே பாதுகாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்பவும் அல்லு குலுங்காம கலையாம ரொம்பவும் கேர்ஃபுல்லா எழுந்திருக்கிறது, குனிறது, சாப்பிடுறது முதற்கொண்டு. இஸ்ரவேல் தேசத்துல பெண்கள் எப்படி குழந்தைய பெற்றெடுப்பாங்க தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெண் கர்ப்பவதியானால் அந்த பெண் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரையிலும் டெய்லி மேக்ஸ் போட்டு பார்க்கணும். என்ன பண்ணும்? மேக்ஸ் படிக்கணும். என்ன பண்ணுவாங்க? கூட்டல், கழிக்கல், பெருக்கல். நீங்க சொன்னீங்க மேக்ஸா? குழந்தை பிரெக்னன்ட் ஆனோடனே எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆட்டி எலும்பு வாங்கிட்டு வா, தலை வாங்கிட்டு வா, இதை நல்லா சாப்பிடுறது போட்டு நல்லா நாங்க மேக்ஸ நாடகம் நல்லா பார்ப்போம் நாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துல கர்ப்பமாயின்னு நியூஸ் வந்த உடனே பெண்கள் டெய்லி மேக்ஸ் போடுவாங்களாம். எதுக்கு? யாருன்னா சொல்லுங்க, எதுக்கு? அனிதா, எதுக்கு தெரியுமா? என்னம்மா? மேக்ஸ் போட்டா நல்ல பிரெயின் டெவலப் ஆகும், ஷார்ப்பா. என்ன ஆகுமா? அடுத்தது மியூசிக், பியானோ வாசிக்க வைப்பாங்களாம். எதுக்கு? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் தூங்குறாங்க. நான் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன வாசிப்பாங்க? எதுக்கு பியானோனா, பிரெயின் லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். இந்த ரைட் ஹேண்டுக்கு நீங்க நிறைய ஒர்க் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகும். இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு நிறைய ஒர்க் ஆட்டீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் பிரெயின் ஒர்க் ஆகும். அதனால
இந்த ரைட் ஹேண்ட்ல நீங்க வாசிக்க வாசிக்க இந்த சத்தம் என்ன பண்ணுது, அந்த மியூசிக் அந்த குழந்தைய கேட்டு அது நல்ல ஒரு மியூசிக் போட்டா எப்படி நீங்க நைட்ல பாட்டு கேட்டு தூங்குறீங்களா, அப்ப அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை அந்த மியூசிக்கை கேட்டு அப்படியே அது அப்படியே காம், ரொம்ப அமைதியான பிள்ளையா, ரொம்ப சந்தோஷமான பிள்ளையா அது பிறக்கும். ஒரு சர்வே சொல்லுது, ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் சொல்லுது, ஒவ்வொரு யூத பெண் பிள்ளைகளும் தங்கள் 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி மினிமம் 10 கோடிக்கு முதலாளிகளாக இருக்கிறார்களாம். எப்படி இருக்கிறாங்களா? 18 வயசு ஆகும்போது எத்தனை கோடி சம்பாரிச்சிட்டு இருக்குமா? ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் 18 வயசுக்குள்ள 10 கோடிக்கு அதிபதியா மாறுறாங்க. இன்னைக்கு யூதர்கள்ல ஏழையே கிடையாது தெரியுமா? உலக பணக்காரர்கள் எல்லாருமே யாரு? ஏன் சில சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு 3.5 கிலோ பிரெயின்னா அவங்களுக்கு 5 கிலோ பிரெயின் கொடுத்திருக்கிறாரு. அப்படியா? ஆபிரகாமுக்கு விசேஷித்த பிராமிஸ்ல, அதனால அவங்க அப்படித்தான் ஷார்ப்பா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான், அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ணல. அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வித்து அவங்களுக்குள்ள வந்த நாள் முதற்கொண்டு அந்த பிள்ளைய பாக்குறாங்க. எப்படி சொல்லுங்க? நம்ம ஊர்ல பிள்ளைங்களை பெத்து எடுப்போம், ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கிராண்டா கொண்டாடுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கிராண்டா எல்லாரும். அப்புறம் அது 6வது பர்த்டே 5வது பர்த்டே பாருங்க, அது டவுசர் போட்டுட்டு அங்கங்க சுத்திட்டு கிடக்கும். அது எங்கடா போன எருமாடு வாடா. அதுக்கப்புறம் அது வளர்ந்தா வளருது. அது இந்த பாருங்க, அந்த அந்த வயல்ல வளருது பாருங்க செடி, அந்த சப்போட்டா மரம் வளருது பாருங்க, தண்ணி ஊத்த தேவையில்ல, வேலி போட தேவையில்ல, அதுவா முளைச்சி வளரும் பேர மலையில. அந்த மாதிரி வளர விடுறது. அப்படி அல்ல, நம்ம அத சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் வரையும் அது பிறக்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த கர்ப்பம் தரிச்ச நாள் அது வளர 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4 5 ஹைஸ்கூல் படிக்கிற நேரம். அதுக்கப்புறம் அதுக்கு காலேஜ் போய் சேர்க்கும் போது எப்படி சேர்க்கணும், காலேஜ் முடிஞ்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைய சரியா கைட் பண்ணும். அடுத்தது வேலை முடிஞ்சு ஒரு கல்யாணம்னு வரும்போது அந்த கல்யாணத்துல அவர்களை சரியா கைட் பண்ணி பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதற்கும் அந்த பராமரிப்பை நீங்க கொடுத்து சரியா கைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களா நல்லா வருவாங்க. அல்லேலூயா. நீங்க அவங்கள கைட் பண்ணி, ஆனா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் விட்டுட்டு நீங்க அந்த வித்தை நீங்கள் பாதுகாப்பாமல் அது எல்லா விதமான சூழலுக்கும் அந்த அடிபடட்டும்னு விட்டீங்கன்னா அது கடைசியில தரிசனத்துக்கு நேராய் போகாமல் வாழ்க்கையில வேற டீவியேஷன்ஸ் எடுத்து அவர்கள் சாதிக்க வேண்டிய அளவு பெருசா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க நடுவுல சிதறல்களும் தாக்குதல்களும் பிசாசனுடைய பலவிதமான அம்பு அவர்களை தாக்கி மோதி உருகுலைத்ததுனால அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அவர்கள் முழுமையாக செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்காமல் போகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா அது ஒரு முதலீடு, ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த விசுவாசம் என்கிறது ஒரு முதலீடு போல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போல. அதை வச்சு நீங்க முதலீடு போட்டீங்கன்னா வியாபாரத்துல எப்படி செழிக்கிறீர்களோ அது போல உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு முதலீடை போல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த முதலீடு நீங்க என்ன பண்ணணும்? வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏமே கர்த்தருடைய வசனம் ஒரு அழியாத ஜீவ வித்து. இந்த வேத வசனத்தை நீங்க உங்க இருதயத்துல விதைக்கும் பொழுது அந்த விதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீவன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. உங்களால முடியாது என்று ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க, முடியாது என்பது ஒண்ணுமே இருக்காது. எது வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க வேத வசனத்தை விசுவாசிக்கணும், அதன் பேரிலே நீங்கள் கவனமா இருக்கணும், நீங்கள் அதற்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். உங்களுடைய முழு மூச்சோடு கூட நீங்கள் உங்களுடைய தரிசனம் நிறைவேறுகிற வரையிலும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கவனிங்க, இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில உங்களை எப்படியாகிலும் வழிக்கு கொண்டு வரதற்கு என்ன பண்றாங்க ஜனங்க? சொல்லுங்க. ஆயுதங்களை
பண சப்போர்ட்டை பிடிங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் என்ன பண்ணுவாரு, சாரி மன்னிச்சிருங்க, திரும்பியும் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க போங்க. ஆனா அந்த காரியத்தை நான் ஒருபோது என்ன பண்ண மாட்டேன். ஏன்? நீ ஒரு தேவ மனிதனாக எந்த எமோஷன்ஸ்க்கும் நீங்க பவுண்ட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. உணர்வுகளுக்கு நீங்கள் அடிமையாகவே கூடாது. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு பிசாசு. அது ஒரு எசபேலின் ஆவி. உணர்வுகளுக்கு அடிமையாகிற வரையிலும், நேரத்து பாத்தீங்களா நீங்க, சில நேரத்துல நான் செத்துருவேன், கொளுத்திக்குவேன், அப்படி பிளாக்மெயில் பண்ற ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்திருக்கீங்களா? எனக்கு இது வரலன்னா என்ன பண்ணுவேன், நான் அறுத்துக்குவா, நானும் அந்த என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? நான் எதிர்மறை, உடனே செய், ஒன்றை செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய் என்று சொல்வேன். அல்லேலூயா. ஏன்? You cannot be brought under any blackmail or emotional manipulation. Amen. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு செய்யலனா அடுத்த வாரத்துல இருந்து நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் காணி கொடுக்க மாட்டேன், நாலுல இருந்து நான் பைபிள் படிக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஐயோ நீ நாலுல இருந்து பைபிள் படிக்க மாட்டியா, இந்த இன்னைக்கு மதியானமே நான் கொடுத்துறேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? நான் ஒரு வருஷத்துல கொடுக்கலான்னு இருந்தேன், நீ இந்த மாதிரி சொல்றியா, 10 வருஷம் நீ என்ன பண்ணு, நீ படிக்காத, 100 வருஷம் படிக்காது. He don't care. ஏன்னா ஆண்டவரை நீங்க பிளாக்மெயில் பண்ணவே முடியாமா? தேவனை, ஆண்டவரை நீங்க எப்படி வழி கொண்டு வர, பிளாக்மெயில் பண்ண முடியுமா? விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அதே கனடால தான், 3 வருஷம் சுவிசேஷம் சொல்லி என்னுடைய பைபிள் காலேஜ்ல அட்டன் பண்ணி கேட்டேன், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருமா, வீட்டில் போய் பேசினேன். சரி 3 வருஷம் போதிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குற டைமு, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருமா. இல்லை பாஸ்டர், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் எனக்கு ஏதோ என்னமா தயக்கம், அதான் சத்தியத்தை கேட்ட, உண்மையான தேவன் இயேசுன்னு சொல்லிட்டேன், உனக்கு சந்தேகம்லாம் எவ்வளோ படிச்சிருக்க, இல்லை என்னம்மா, இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர், என்னதான் எனக்கு அவர் கனவுலாம் இல்லை நேரெல்லாம் வந்து சொன்னாதான் நான் அதை எடுப்பேன். நான் சொன்னேன், சரி நீ சொல்ல, கனவுல சொன்னா இன்னும் எடுக்கிறாங்க. நீங்க யூ கேனாட் பிளாக்மெயில். இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்பது அல்ல. ஃபெய்த் என்பது என்னது? அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக we cannot use force. சில நேரத்தில் நம்ம உலகத்தில் அப்படிதானே பண்றோம். ஒரு காரியத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு விதமான ஒரு எமோஷனல் ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்றோம், அல்லது ஒரு நெருடலை ஏற்படுத்தி விடுறோம். அப்படிதானே? உறவுகளிலே, ஜெபத்திலையும் அப்படி செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த ஒரே மாசத்துல இந்த அற்புதம் நடக்கணும், நீர் உண்மையான தேவனா இருந்தா இதை செய்ய வேண்டும். அப்படி ஜெபிக்கலாமா? உண்மையான தேவனா இருந்தா இதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னா அதை செஞ்சாதான் அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபிக்க முடியுமா? அப்படி ஜெபிக்கிறது எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? அந்த மாதிரி, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனா இருந்தால் இதை எனக்கு நீ செய்ய வேண்டும் சொல்றோமா? அப்ப கவனிங்க, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு நெருடல். ஃபெய்த் லைஃப்ல, விசுவாச வாழ்க்கையில நம்ம இன்னும் பழகல, நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஆமென். Faith has no fear. அல்லேலூயா. பரிபூர்ண அன்புல என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, பயம் இல்லை. பரிபூர்ண அன்புல என்ன இல்லைங்க? சத்தமா சொல்லுங்க. பயம் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ட்ரூ லவ் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல பயம் இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க உண்மையான அன்பு. சத்தமா சொல்லுங்க, பயமா இருக்கு. Where there is true love, there is no fear. பயம் அன்பை புறம்பே, வசனம் போட்டிருக்கா, பயம் அன்பை புறம்பே. எத்தனை பேரு இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அன்று எல்லா சீஷரும் விட்டு ஓடினாங்க? எல்லாரும் ஓடினாங்களா இல்லையா? பேதுரு
பயங்கரமா பேசின பேதுரு என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. முதல்ல அவர் தான், நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ஜெயிலுக்கு போனாலும் ரெடி தெரியுமா, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அதுக்கப்புறமா சரி ரொம்பவும் சபிக்கவும் தூஷிக்கவும் தொடங்கினான். எப்படி சபிச்சிருப்பாரு பேதுரு இயேசுவ? சபிக்கவும் தூஷிக்கவும் செய்தான். ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி சபிச்சிருப்பீங்க? நீங்க ஒரு ஆளை எப்படி சபிச்சிருப்பீங்க? இப்ப நீ சுரேஷ் என்ன நீ கோர்ட்ல சொல்லணும், இந்த ஜட்ஜி கேட்கிறாரு, நீங்க 2 பேர் தானே ட்ராக்ஸ் கொடுக்க போனீங்க, ஞானஸ்தானம் கொடுத்தீங்களான்னு. இல்லைங்க நான் கொடுக்கலங்க. இவரை யாரும் தெரியலங்க, எனக்கு தெரியல, சரியா பாஸ் இல்ல, சரியா தெரியல. சார் இல்ல 2 பேரும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, நாங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இல்லைங்க அப்படின்னு இப்ப சபிக்கிறீங்க. எப்படி சபிப்பீங்க? இவன் யாவனோ கிடக்குறான், இவனை போய் என்ன ஏன்ட்ட சொல்றீங்க என்னமோ சொல்லி பேதுரு சபிக்கவும் தூஷிக்கவும் துவங்கினான். மற்ற எல்லாரும் ஓடி போனார்கள். அப்புறம் இயேசு உயிர்த்தெழுறாரு. வாங்க என் காயங்களை பாருங்க, விழாவில் குத்தப்பட்டிருக்கிற கிட்ட வாங்கினா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க, போக. ஏன்? அதுவே யோவான் ஸ்நானகன் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுற கடைசி நேரம் வரையிலும் அவங்க தாயை கூப்பிட்டு சொல்ற, இதோ உன் தாய், இதோ உன் மகன் கூப்பிட்டு சொல்றவரையும் யார் கூட நிக்கிறா? மார்பருகிலே சாய்ந்திருந்த, சத்தமா சொல்லுங்க. ஏன்? பரிபூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு என்ன இல்லை? நான் நேசிக்கிற ஒருவன் இவரை துன்பப்படுத்த யாராகிலும் வரும் பொழுது எனக்கு என்ன நடந்தாலும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இவரை விட்டு ஒரு நிமிஷம் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. யோவான், அதனால்தான் மார்பருகே சாய்ந்திருந்த யோவான். அல்லேலூயா. எல்லா சீஷரும் சாகும் பொழுது ரத்த சாட்சியா செத்தாங்க, ஒரே மனிதனை தவிர. யோவானும் துன்பப்படுத்தப்பட்டார், ஆனா யோவான் தான் இயற்கையான மரணம். அல்லேலூயா. எல்லா சீஷரும் எப்படி செத்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அதுல இயற்கையாக மரித்த ஒரே ஒரு யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ரத்த சாட்சியாய் மரிக்கிறது ஒரு ஆசீர்வாதமானால், அமைதியாக இயற்கையாக மரிக்கிற மரணத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? அவரை பிரியப்படுத்துறவர்களுக்கு அவருடைய மரணம் இன்பமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க துடிச்சுடிச்சு சாக வேண்டிய இயற்கையான அமைதியான யோவான் ஒருத்தர் இருக்காரு. ஏன்? சிலுவை வரையும் கடைசியே கூட நின்ன மனுஷன். பரிபூர்ண அன்பு, பர்ஃபெக்ட் லவ். அந்த அன்புல என்ன இல்லை? பயம் இல்லை. சத்தமா அன்பிலே. உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து அன்புல சொல்லுங்க. உங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லுப்பா, அம்மா உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைம்மா, நீ என்னோட தான் கடைசி வரை இருப்ப, நீ ஒரு நாள் என்னை விட்டு போக மாட்ட. சொல்லுங்க, நீ ஒரு நாள் என்னை விட்டு போக மாட்ட, நான் உன்னை நம்புறேன். பரிபூர்ண அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. எதை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது. முதலாவது, ஆமென். எதை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது. விசுவாசி திடமனதா இருக்கிறான். விசுவாசி துர்ச்செய்தியை கேட்டும் அவன் பதறாது இருக்கிறான். ஏன்னா அவனுடைய காரியங்கள், அவனுடைய நடைகள் தேவனால உறுதிப்பட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ பயப்படுகிற என்று சொன்னால் அந்த பயமே உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அது உனக்கு நடக்கும்படி செய்கிறது. நீ எதை கண்டு பயப்படுற அது உனக்கு என்ன பண்ணும்? நிச்சயம் சொல்லுங்க. பயப்படுறவர்களுக்கு பயப்படுற காரியம் நடக்கும். சொல்லுங்க, பயப்படுறவர்களுக்கு பயப்படுகிற காரியம் நிச்சயம் நடக்கும். அதுக்கு ப்ரூஃப் என்ன? யோபு அவன் என்ன சொன்னான்? நான் பயந்த காரியம் எனக்கு சொல்லுங்க, நான் பயந்த காரியம். எப்படி ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமன், எப்படி பிசாசு அவனுடைய வாழ்க்கையில வர முடிஞ்சதுன்னா அவன் நினைச்சு அவன் பயந்த காரியம், அந்த பயத்தை பிசாசு பயன்படுத்திட்டான். நீ இதுக்கு பயப்படுறியா? இதை உனக்கு நான் நடக்க வைப்பேன். அல்லேலூயா. நீ இந்த காரியத்துக்கு பயப்படுறியா? இது உனக்கு என்ன ஆகும்? நடக்கும். ஏமே. ஆனால் நீ பயப்படக்கூடாது. உனக்குள்ள அந்த பயத்தை என்ன பண்ண? நீ அந்த பயத்தை நீ தூக்கி எறிய வேண்டும். அந்த இடத்துல வேத வசனத்தை நீ உனக்குள்ளே விதைக்கணும். வேத வசனத்தை என்ன பண்ண? நீங்க அதை நீங்க பேசணும், அதை கருத்தாக வாசிக்கணும். வேத வசனத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்க 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 அது உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கும், பலனை கொடுக்கும். நீங்கள்
பெருகி ஆஸ்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆஸ்வதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா.